வணக்கம். இன்னைக்கு ராகி லட்டு செய்ய போறோம். இந்த லட்டு ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். டேஸ்டியான இந்த லட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க. இதுக்கு ஒரு கடாயில 2 ஸ்பூன் நெய் விட்டுக்கிறேன். இதுல முந்திரி, பாதாம், பிஸ்தா இது 3யும் வறுத்து எடுத்துக்கணும். முதல்ல முந்திரியும், பாதாமையும் கொஞ்ச நேரம் வறுத்துக்கிறேன். இது கொஞ்சம் வறுந்ததுக்கு அப்புறம் இப்போ இந்த பிஸ்தாவை சேர்த்துக்கிறேன். சேர்த்து எல்லாத்தையும் ஒண்ணா வறுத்துக்கிறேன். இது வறுந்துருச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன். இப்போ இந்த கடாயிலேயே இன்னும் 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கிறேன். இதுல 1½ கப்பு கேழ்வரகு மாவு சேர்க்கிறேன். இதை நல்லா வறுக்கணும். இந்த நெய்யில நல்லா வாசனை வர்ற அளவுக்கு மிதமான தீயில வச்சு நல்லா வறுக்கணும். இந்த மாதிரி இப்போ இதை நல்லா வறுந்துருச்சு. வாசனை நல்லா வருது. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாத்திக்கிறேன். இப்போ கொஞ்சம் வெள்ளை எள்ளு கொஞ்சம் ஒரு 1/4 கப் அளவுக்கு போட்டிருக்கேன். இதையும் அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இதுக்கு வெறும் கடாயிலேயே வறுத்தா போகிறோம். இதையே வறுந்துருச்சு. இதை அதுலேயே கேழ்வரகு மாவுலேயே சேர்த்துடுறேன். இப்போ திருகின தேங்காய் பூ ஒரு 1/2 கப்பு சேர்த்து இதையும் வறுத்துக்கணும். இது ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ஈரத்தன்மை வத்துச்சுன்னா போகிறோம். இப்போ அந்த அளவுக்கு இதை வறுத்துக்கிட்டா போகிறோம். இதையும் அதுலேயே அந்த மாவுலேயே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த 3 பொருளையும் வறுத்து இதில் சேர்த்தாச்சு ஒன்றா. இதுக்கு 1½ கப்பு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கோம் இல்லையா. இப்போ 3/4 கப்புக்கு நான் இதில் வெல்லம் சேர்க்குறேன். பொடிப்பன் இதை தூள் வெல்லம் தான் நான் அதில் சேர்க்குறேன். இதையும் எல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதை கலந்து விட்டாலும் இதை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கொஞ்சம் சுற்றி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா இருக்கும். இப்போ இந்த மாதிரி சுற்றி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் இந்த வறுத்து வச்சிருக்கிற பாதாம், முந்திரி, பிஸ்தா இதையும் சேர்த்துக்குவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டு இப்போ இதை உருண்டை பிடிச்சிட வேண்டியது தான். இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சிக்கலாம். இந்த ராகி லட்டு ரொம்பவும் டேஸ்டாக இருக்கும். சூப்பரான ராகி லட்டு தயாராகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க. உங்கள் கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.